ஹோட்டலில் கொடுக்குற டிஃபன் சாம்பார் தண்ணி மாதிரி இருந்தால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு மேலே நிறைய சாம்பார் ஊற்றி கொடுப்பாங்க. அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்கிறங்கிற பார்த்தலாம். 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியை நடுவில் கீறிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். இது கூட பூசணிக்காய் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்க சத பகுதியை நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் லிக்விடாக செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு மூடி அடுப்பில் வச்சு 4 விசில் விட்டு நல்ல கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம். சாம்பாரில் பூசணிக்காய் சேர்த்துக்கிறதுனால சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும். வெந்ததுக்கப்புறம் நேச்சுரலாக குழாய் வந்ததும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணியை மட்டும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். பூசணிக்காய், பருப்பு, மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் கடைஞ்சி எடுப்பேன். நீங்கள் மேசர் வச்சு கூட கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா குலைவா நல்லா கடைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியும் இதுல சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் அடுப்புல வைக்க தேவையில்லை, தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வெங்காயம் பொன்னிறமா மாறி வந்ததும் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக கலந்து கொடுத்துட்டு அப்படியே பருப்புல சேர்த்தோம் அப்படின்னா டிஃபன் சாம்பார் தயாராகிடும். ரொம்ப டேஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.